இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏத்தர் கம்யூனிட்டி டேன்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏத்தரில் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. புதுசாக வண்டி ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து பற்றி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜரை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு மேலே ஏத்தர் ரெட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு 0 to 80 தான் சார்ஜ் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 0 to 100 நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஆப்பில் நீங்கள் ஏத்தர் ஆப்பில் நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவங்க இதில் இப்போ 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகும்னு போட்டிருக்காங்க. அது எந்தளவுக்கு இன்னும் இதை தான் சார்ஜர் இதை வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏத்தர் பப்ளிக் கிரிட்டோட சேர்த்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏத்தரில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னா ஏத்தர் இதுக்கு மாதிரி வந்து ஏத்தர் ஸ்டாக் 7 இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஏத்தர் ஸ்டாக் 6ன்னு இருக்கும், 6.2ன்னு இருக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட் அது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அது இப்போ பார்த்தீங்கன்னா அது 7 கொண்டு வராங்க. இந்த 7 என்னென்னா வந்து இதுக்கு பாருங்கள், இந்த டச் ஸ்க்ரீன் டேஷ்போர்டு இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாய்ஸ்டிக்கில் வந்து ஆப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் டேஷ்போர்டு. இதுக்கப்புறம் நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா இந்த டச் ஸ்க்ரீன் டேஷ்போர்டு மாதிரி வரும். ஸ்வைப் அண்ட் ஜூம் அப்புறம் டச் பண்ணலாம் நீங்கள். இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ஏத்தர் யூஸராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த அதுவும் இசட் மாடல் பார்த்தீங்கன்னா மிட் வேரியன்ட் அண்ட் ஹை டாப் மாடல் அதை பார்த்தீங்கன்னா இசட் மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து இந்த டச் ஸ்க்ரீன் டேஷ்போர்டு வந்து இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் மூலிமா கண்டிப்பாக அவங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 1 மந்த்தில் 10 நாளில் 2 வீக்கில் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு நீங்கள் சும்மா நார்மல் அப்டேட்டாக நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் தான் தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். நானும் யூடியூப் வீடியோவில் பார்த்தேன், லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்தேன். வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தெஃப்ட் சேஃப் ஸ்விட்ச்னு ஒரு 3 ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் சேஃப் அலர்ட் அது ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து தெஃப்ட் அலர்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிமோட்லி இம்மூவேபிள் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து இதுக்கு முன்னாடி இது கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டாவில் கிடையாது, அது ஏத்தர் ஸ்டாக் 6லும் கிடையாது. இப்போ 7ல் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் வந்து அதாவது ஆல்ரெடி யூஸருக்கு வருமானு தெரியல. நான் வந்து ஸ்வைப் அந்த டச் ஜூம் அது வந்து கண்டிப்பாக இருக்குது. இது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும், நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்ட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் புதுசாக பைக் வாங்கினா நீங்கள் இதெல்லாம் கேட்டு நீங்கள் வாங்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆன் ஏத்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இப்போ வந்து நீங்கள் இப்போ ஏத்தர் பைக் புதுசாக வாங்கினீங்கன்னா இந்த கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் வருது. ஆனால் வந்து இன்னும் இது வந்து ஏத்தர் ஸ்டாக்கில் சொல்கிறாங்க. நீங்கள் லைவ் லொக்கேஷன் அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறது, நீங்கள் என்னென்னா நீங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லேயே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம்.